உலகெங்கும் உள்ள விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்க. விருச்சிக ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேணும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. விருச்சிக ராசி ஆன்மீகத்திலிருந்து அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் மற்றவங்க கிட்ட இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. இவங்களுடைய செயல்பாடை வச்சு மற்றவங்க இவங்களை இவனுக்கெல்லாம் என்னப்பா தெரியும், இவனுக்கெல்லாம் என்னப்பா தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாங்க முட்டாள். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரிந்த வித்தைகளை வெளியே காட்டாமல் தனக்கு தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தக்கூடியவங்க, நியாயத்துடைய பக்கம் நிற்கக்கூடியவங்க. தனக்கு வேண்டப்பட்டவங்க தப்பு பண்ணியிருந்து தனக்கு யாருனே தெரியாதவன் பக்கம் நியாயம் இருந்தால் யாருனே தெரியாதவன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்துக்கு தான் விருச்சிக ராசி துணை போவாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையுமே சமமாக பார்க்கக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் விவேகத்தோடு செயல்படக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றிக்காக உழைக்கணும்னு உழைக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது நேர்மையான முறையில் மட்டும்தாங்க இருக்கும். நினச்சதை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. சில நேரங்களில் இவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்து மற்றவங்களே பயந்து போகக்கூடிய அளவுக்கு கனகச்சிதமாக செய்வாங்க. நேரம் காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உயிர் மாதிரி. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பின்வாங்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தாங்க நடக்க போகுது. அதாவது ஊரே உங்களை பற்றி ஆச்சரியமாக பேசக்கூடிய அளவுக்கு 10 நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க போகுதுங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. கர்ம வினை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால தான் எல்லாருமே படாத பாடுபட்டிருப்பீங்க. குறிப்பாக கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, சரியான இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய இடத்துல அசிங்கம் அவமானப்பட்டிருப்பீங்க. இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான், சோத்துலையும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு தாண்டா நான் மட்டும் அனுபவிப்பேன், இவ்வளவு தானா அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிலைமையில் நீங்கள் வந்திருப்பீங்க. எல்லாமே பழகிருச்சுன்னு கூட சொல்லியிருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சகல விதங்கள்லேயுமே முன்ன சொன்ன மாதிரி அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இனி பட்டம் பதவி புகழ் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை துச்சமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லாமே தேடி அவங்களுடைய தேவைகளுக்காக உங்கள் காலில் விழக்கூடிய காலம்னே சொல்லலாங்க. எதிரிகள் எல்லாம் மயங்கி கிடப்பாங்க, அதாவது வலுவிழந்து போவாங்க. ஒன்று உங்ககிட்ட உறவாடி பழச்சிக்கலாம், இல்லையா ஓடி ஒளிஞ்சிடலாம் அப்படின்னு. இதுதான் அவங்களுடைய வாய்ப்பாக இருக்க போகுதுங்க. இப்படிப்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் உரிய காலமாக விருச்சிக ராசிக்கு இருக்கிறதுனால இன்னும் எந்தெந்த மாதிரியான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போலாங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு சேரும், ஃபஸ்ட்டு விஷயம். 2வது குடும்பத்தில் அமைதி பிறக்குங்க. 3வது உங்களுடைய ஆலோசனையை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. 4வதா அனுபவபூர்வமாக யதார்த்தமாக பேசுவீங்க. 5வதா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே முடித்து காட்டுவீங்க. 6வதா வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கஷ்டத்துக்கு காரணக்கர்த்தாவாக இருந்த உறவுக்காரர்களையும் நண்பர்களுடைய சுயரூபத்தையும் கண்டுபிடிச்சு அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க. 7வதா குடும்ப வாழ்க்கையில் தம்பதிகள் ஒருத்தருக்கொருத்தர் மனம் விட்டு பேசுவீங்க. ரொம்ப அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க. 8வதா குடும்ப வருமானத்தை உயர்த்த கூடுதலாக உழைப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் உயருங்க. 9வதா வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். 10வதா ஷேர் மார்க்கெட் மூலம் கூட உங்களுக்கு பணம் வருங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இந்த 10 விஷயம் மட்டும்தாங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து சொல்லி இருக்கக்கூடியது. ஒரு பாயிண்ட்ஸாக வச்சுக்கோங்க. மற்றபடி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதகமாக நடக்க போகுது. உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா விதங்களையும் சாதகமான பலன்களை கொடுக்குறாரு. குறிப்பாக பண விஷயத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை விஷயத்திலையும் இவர் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு. அடுத்தது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும்
உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் நிற்கிறாரு. பிள்ளையினோட பிடிவாதம் தளரும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி கேது பகவான் 10ஆம் வீட்டில் அமர்றதுனால வேலை சுமையும் குறையும், வீண் பழி மறையும், தாயாரோட உங்களுக்கு இருந்து வந்த வாக்குவாதம் மறையும், அவங்களுக்கு உடல் பாதிப்புகள் இருந்திருக்கும், கைகால் வலி எல்லாமே இருந்திருக்கு இல்லையா, அது எல்லாமே விலகி போகும். அதே மாதிரி வீடு வாகனங்கள் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல நெருக்கடிகள் நீங்கும். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடச்சிருக்குங்க. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. அதே மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களும் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே இப்போ மறைய போகுது. குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்க்கறதுனால உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அழகு அறிவு கூடுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். மகனுக்கோ மகளுக்கோ திருமண ஏற்பாடு ஊரே மெச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அயல் நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பழுதாக கிடந்த வாகனத்தை மாற்றி புதுசாக நல்ல சொகுசான வாகனத்தை வாங்குவீங்க. அடுத்ததாக உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்து ஒத்து வராத உதவாத உண்மை இல்லாத உறவுகளை எல்லாமே இப்போ தள்ளி வைப்பீங்க. குறிப்பாக விருச்சிக ராசி இந்த காலகட்டம் முழுக்கவே ரொம்ப அமைதியாக இருக்கணுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு வழிகளையும் சரி சந்தோஷத்தையும் சரி வெளிப்படுத்தவே கூடாது. குறிப்பாக உங்களுடைய வசதி வாய்ப்புகளை வெளியே தெரியப்படுத்தவே கூடாது. ஊறுபட்ட கந்திருஷ்டி உங்கள் மேலே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. திடீர் பயணங்கள் இருக்கும். அதே சமயங்களில் யாராவது உதவி கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுப்பான்னு கேட்பாங்க. யாருக்குமே பரிந்துரைக்கு போகக்கூடாது. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாதுங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்பு இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி, தாய் வழி உறவுக்காரர்களாகட்டும், தந்தை வழி உறவுக்காரங்க கிட்டையும் சரிங்க, வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அந்த வீண் வாக்குவாதத்தினால உங்களுக்கு சிக்கல் தான் வரும். அதே மாதிரி பணம் நகை வாங்குவீங்க. கட்டுக்கடங்காத வருமானம் இருக்கும். குறிப்பாக சுகஸ்தானத்தில் சனி பகவான் தொடர்றாரு. இதனால் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்குவீங்க. வீட்டை விரிவுபடுத்துவீங்க. தாய் வழி சொத்துக்கள் விற்று புதுசாக சொத்து வாங்குவீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வேற்று மொழி பேசுகிறவங்க, வேறு மதத்தை சேர்ந்தவங்களால கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்களை விட்டு ஒதுங்குவாங்க. முன்னாடியெல்லாம் உங்களுக்கு நிறைய செலவு இருந்திருக்கும், மன உளைச்சல் இருந்திருக்கும், டென்ஷன் இருந்திருக்கும். இது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. உறவுக்காரங்கள் எல்லாமே உங்களை இப்போ பணம் கேட்டு தொந்தரவு செய்வாங்க. இதனால் உறவுக்காரர்கள்கிட்ட ரொம்ப அளவோடு வச்சுக்கோங்க, அளவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் மறையுங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி எடை அதிகமாக இருக்கிற பொருட்களை தூக்காதீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழைய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதுசாக திட்டமிடுவீங்க. மற்றவங்க நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய முதலீடுகள் போட்டு லாபம் பார்ப்பீங்க. பழைய சரக்குகள் விற்று உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்க எல்லாருமே இப்போ உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. ஸ்டேஷ்னரி பப்ளிகேஷன், உணவு, எலக்ட்ரிக்கல், டிராவல்ஸ், கட்டிட உதிரிப்பாகம் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு எல்லாமே அதிகமான லாபம் கிடைக்கும். சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி நிற்பாங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் பழைய பாக்கிகள் வசூலாகும். புதுசாக ஏஜென்சி எடுப்பீங்க. அந்த அளவுக்கு தொழில் நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறையுங்க. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த மேலதிகாரிகள் வேறு இடத்துக்கு மாறி போயிடுவாங்க. சக ஊழியர்கள் உங்களை உரசி பார்ப்பாங்க. அதனால் யார்கிட்டையுமே பெருசாக பழக்க வழக்கத்தை வச்சுக்காதீங்க. மன உளைச்சல் மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யார்கிட்டையும் எதுவும் பேசிடாதீங்க. நிம்மதியாக இருப்பீங்க. அதே மாதிரி சம்பள பாக்கி கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கணினி துறையில் இருக்கவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் தேடி வரும். ஆனால் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடியவங்க, சரிங்களா? அதனால தான் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வெற்றி தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேய பெருமான சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பெருமான வழிபாடு செய்கிறது சிறப்பான விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாருதி கவசம் படிக்கணுங்க. நீங்கள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய, அதாவது கட்டிட வேலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உணவு உடை கொடுங்க. பலாமர கன்று நட்டு அதை பராமரிக்கிறது சிறப்பான விஷயங்க. இதனால்
செய்கிறதுனால நல்ல பலன்கள் பெருகும். புரியுதுங்களா? நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. இதெல்லாம் செய்கிறதுனால இன்னும் அதிக பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை வந்து முன்னேறுங்க.